திரும்ப அண்ணன் வந்தார். வந்த உடனே சொன்னாரு, உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு ஒரு வார்த்தை, அந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது இப்படிப்பட்ட போலீஸ்காரர்கள்லாம் போலீஸே இல்லைங்கிற மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லியிருக்குன்னு சொல்லி சொன்னார். அது என்னங்கிறத நீங்களே கேளுங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, ரொம்ப வருத்தமா இருக்குங்க, எஃப்ஐஆர் கூட போடாம கூட்டி போய் தம்பியை கொண்டு விட்டாங்களே அடச்சா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத ஒரு வழக்கில் காவல்துறையினர் புலன் விசாரணையே தொடங்கக்கூடாது என்பதுதான் சட்டம். எஃப்ஐஆரே இல்லாத ஒரு வழக்கில் ஒரு நபரை எந்த அடிப்படையிலே புலன் விசாரணை என்கிற பெயரால் இந்த கொடூரத்தை அரங்கேற்றினார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. வழக்கமாக காவல் நிலையத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவின் ஆய்வாளர் முதலில் இந்த புகாரை பெற்றிருக்கிறார், சிஎஸ்ஆரை தந்திருக்கிறார். எந்த முகாந்திரமும் இல்லை என்பதனால் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் எந்த எஃப்ஐஆரும் போடல, புகாரை பெற்றுக்கொண்டதற்கான ரசீது மட்டும்தான் தந்திருக்கிறார். அதன் பிறகு டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படையினர் எந்த அடிப்படையிலே இந்த வழக்கை புலன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார்கள்? எஃப்ஐஆரே இல்லை. இதுவே ஒரு அத்துமீறல். அதன் பிறகு இப்படிப்பட்ட கொடூரமான தாக்குதலை நடத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள்.